வாஸ்கோடகாமா இந்தியாவை கண்டுபிடித்தாராம். அப்படின்னா அதுவரை இந்தியாவில் மக்கள் இல்லையா? ஏற்கனவே உலக வர்த்தகத்தின் மையமாக இருந்த இந்தியாவில் அவர் உண்மையில் கண்டுபிடித்தது என்ன? இந்திய மண்ணில் அவர் காலடி பதித்த முதலிடம் எது? அதே மண்ணில் இவர்களின் முதல் கோட்டை ஏன் கட்டப்பட்டது? குயில ரங்கத்தில் இன்று இந்த கேள்விகளுக்கான விடையை சொல்லும் இடங்களை பார்க்க போகலாமா? நாம் இப்போது நிற்கும் இந்த அமைதியான அரபிக் கடற்கரை தன்னுள் பல வரலாறுகளை மறைத்து வைத்துள்ளது. அதில் மிக முக்கியமான ஒரு இந்திய வரலாறு வாஸ்கோடகாமாவை பற்றியது. அவர்தான் போர்ச்சுகலுக்கும் இந்தியாவுக்கும் இடையில நேரடி மசாலா வர்த்தக பாதையை உருவாக்கினார். அந்த வரலாற்றை நினைவுகூரும் வகையில் இங்கு அருகில் வாஸ்கோடகாமா ஸ்கொயர் உள்ளது. அங்கு சென்று மீதமுள்ள கதைகளை பார்க்கலாம். வாஸ்கோடகாமா ஸ்கொயருக்கு வந்து சேர்ந்து விட்டோம். இன்றும் இங்கு பல வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை பார்க்க முடிகிறது. 1498 ஆம் ஆண்டு லிஸ்பனிலிருந்து 4 கப்பல்களுடன் வாஸ்கோடகாமா இந்தியா வந்தடைந்தார். அவரது மிகப்பெரிய சாதனை மத்திய கிழக்கின் தரைவழி பாதைகளை தவிர்த்து ஆப்பிரிக்காவை சுற்றி இந்தியாவுக்கு நேரடி கடல் வழியை கண்டுபிடித்ததுதான். அதனால்தான் அவரது பயணம் வரலாற்றில் இடம் பிடித்தது. இன்றும் அந்த பாதையை நினைவூட்டும் இந்த இடத்தில் நடப்பது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கிறது. இங்குள்ள கட்டிடங்கள் நூற்றாண்டுகளை கடந்தும் இன்னும் நின்று கொண்டிருக்கின்றன. இங்கு இருக்கும் இந்த நங்கூரம் ஒரு காலத்தில் கொச்சி துறைமுகத்தை உருவாக்க பயன்படுத்தப்பட்ட கப்பலுக்கு சொந்தமானது. இப்படிப்பட்ட கப்பல்கள்தான் கொச்சியை இந்தியாவின் முக்கிய துறைமுகங்களில் ஒன்றாக மாற்றின. இங்கு இருக்கும் இந்த பொருட்கள் சாதாரண காட்சி பொருட்கள் இல்லை. கொச்சி துறைமுகம் உருவான வரலாற்றின் சாட்சிகள். வாஸ்கோடகாமா முதலில் இறங்கியது கேரளாவின் கோழிக்கோடில். அந்த நேரத்தில் இந்திய வர்த்தகத்தில் அரேபியர்களின் ஆதிக்கம் அதிகமாக இருந்தது. மேலும் கோழிக்கோடு அரசரும் போர்ச்சுகீசியர்களுக்கு முழுமையாக சாதகமாக இல்லை. அதனால் அவர்கள் கொச்சி அரசரை அணுகினர். இருவரும் இணைந்து கோழிக்கோடு அரசரின் எதிர்ப்பை தளர்த்தி இந்திய வர்த்தகத்தில் மெதுவாக ஐரோப்பியர்களின் ஆதிக்கத்தை உருவாக்கத் தொடங்கினர். இங்கிருக்கும் ஒவ்வொரு பொருளும் ஒரு வரலாறு பேசுகிறது. ஆனால் இதையெல்லாம் விட ஒரு முக்கியமான வரலாற்று சின்னம் இங்கு அருகில் இருக்கிறது. இன்று சேதமடைந்த நிலையில் காணப்படும் இந்த சுவர் ஒரு காலத்தில் அதிகாரத்தின் சின்னமாக இருந்த கோட்டை என்றால் நம்புவீர்களா? இதுதான் எமானுவேல் கோட்டை. இந்தியாவில் ஐரோப்பிய ஆதிக்கத்தை வெளிப்படுத்திய முதல் கோட்டைகளில் ஒன்று. 1503ஆம் ஆண்டில் கொச்சி மகாராஜாவின் அனுமதியுடன் கட்டப்பட்ட இது போர்ச்சுகல் ராஜ்யத்திற்கும் கொச்சி ராஜ்யத்திற்கும் இடையிலான இணைப்பை அடையாளப்படுத்தியது. அடுத்து இங்கு அருகிலுள்ள இந்தியாவில் ஐரோப்பியர்கள் கட்டிய முதல் தேவாலயத்தை பார்க்கப் போகிறோம். அங்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் உள்ளது. வாஸ்கோடகாமா இறந்தவுடன் அங்குதான் முதலில் அடக்கம் செய்யப்பட்டார். ஆனால் இன்று அவரது உடல் அங்கு இல்லை. என்ன ஆனது என்பதை அங்கு சென்று தெரிந்து கொள்ளலாம். நாம் இப்போது பார்த்து கொண்டிருப்பதுதான் செயின்ட் பிரான்சிஸ் தேவாலயம். இங்குள்ள தகவல்களின்படி இந்தியாவில் ஐரோப்பியர்கள் கட்டிய முதல் தேவாலயம் இதுதான். 1503ஆம் ஆண்டு போர்ச்சுகீசியர்கள் இந்த தேவாலயத்தை முதலில் மரத்தால் கட்டினர். பின்னர் செய்யப்பட்ட மாற்றங்களால் இது இன்று இந்த வடிவத்தில் காணப்படுகிறது. போர்ச்சுகீசியர்கள் மட்டுமல்ல, பின்னர் வந்த டச்சும் பிரிட்டிஷாரும் இதன் மீது தங்கள் சுவடுகளை விட்டு சென்றுள்ளனர். தேவாலய வாசலின் மேல் உள்ள இந்த கல்வெட்டின்படி இது 1779ஆம் ஆண்டு புதுப்பிக்கப்பட்டுள்ளது. உள்ளே வந்ததும் நம் கண்களில் படும் இந்த கூரை முக்கோண வடிவில் மரத்தால் அமைக்கப்பட்டு தூண்கள் இல்லாமல் மிகவும் விசாலமாக தெரிகிறது. இந்த தேவாலயத்தின் இரு புறங்களிலும் அமர்ந்து பிரார்த்தனை செய்யும் வகையில் இருக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த அமைதியான இடம் பிரார்த்தனைக்கான இடம் மட்டுமல்ல, நாம் காண வந்த வாஸ்கோடகாமாவின் கல்லறையும் இங்குதான் உள்ளது.
1524ஆம் ஆண்டு இந்தியா வந்திருந்த போது உடல்நலக் குறைவால் அவர் இறந்தார். அப்போது அவரது உடல் இங்கே அடக்கம் செய்யப்பட்டது. ஆனால் இன்று அவரது உடல் இங்கு இல்லை. 1539ஆம் ஆண்டு அவரது எச்சங்கள் போர்ச்சுகலுக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு நல்லடக்கம் செய்யப்பட்டது. இன்று அவரது உடல் லிஸ்பனில் உள்ள ஜெரோனிமோஸ் மடாலயத்தில் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது. இவருடையது மட்டுமல்ல, அந்த காலத்தில் இருந்த முக்கியமானவர்களின் கல்லறைகளையும் இங்கு நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு காலத்தில் வர்த்தகமாக தொடங்கியது, மெதுவாக அதிகாரமாக மாறியது. அந்த மாற்றத்தின் சுவடுகள் இன்றும் இந்த மண்ணில் நம்மை நினைவூட்டி கொண்டே இருக்கின்றன. இது ஒரு மனிதனின் பயணம் மட்டுமல்ல, ஒரு நாட்டின் வரலாறு மாறிய தருணம். இத்துடன் இந்த காட்சி முடிவடைகிறது. ஆனால் நம் பயணத்திற்கும் அனுபவத்திற்கும் முடிவே இல்லை. மீண்டும் உங்களை அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன்.